வாங்க பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 15 பல், அப்புறம் சோம்பு, சீரகம், கசகசா, மல்லி எல்லாம் ஒரு வரப்பதான் வந்த உடனே நல்லா வணக்கி விட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி பக்கம் அறுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகா அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சூடு ஆறட்டுங்க. அதுங்காட்டிலும் நம்ம வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தால் அதை வணக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், வாழைக்காவை நறுக்கி வச்ச வாழைக்காவை போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த மாதிரி தண்ணி சுண்டனோடனே மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கிண்டிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு பாவக்காவை நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிடுங்க. வணக்கின வெட்டி ஓரளவுக்கு மொறு பதம் வந்த உடனே எடுத்துருங்க. மாற்றி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா சாந்து அரைச்சி வச்ச சாந்தை நல்லா ஊற்றி நல்லா வணக்கி விட்ருங்க. வணக்கினாட்டி பாவக்காவை போட்டுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.